கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா உங்கள் புலம்பல் ஆனந்தமாய் மாறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்மளையும் அறியாமல் நம்முடைய இருதயம் புலம்புகிறது. நம்ம வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் ஒரு புலம்பலின் சத்தம். ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த வேதனைகள், ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? நம்ம மனசு நம்மளை அறியாமல் புலம்புது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, சங்கீதம் 30:11 வாஸ்து பாருங்க. உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று புலம்புகிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். எது நிமித்தமாய் நீங்கள் புலம்புகிறீர்களோ, எது நிமித்தமாய் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களோ, எது நிமித்தமாக உங்கள் துக்கம், உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிரம்பி இருக்கிறதோ, அத்தனையும் ஆனந்த களிப்பாய் மாறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறணும்னா ஒரே ஒரு காரியம் செய்யணும். சங்கீதம் 30:11 உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். அது மாறணும்னா சங்கீதம் 30:10 நம்ம வாஸ்து பார்க்கணும். தாவீது சொல்லுகிறான், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, ஆண்டவரை நோக்கி கெஞ்சி பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். யாரெல்லாம் இயேசுவே என்று கூப்பிடுறீங்களோ, அவங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவா. மத்தேயு 15 22 28 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்க. சீரு சீதோன் என்கிற பகுதியின் வழியாக இயேசு நடந்து செல்கிறார். அங்கே ஒரு கானானிய தாயா புலம்பலோடு வருகிறாங்க. என் பிள்ளைக்கு பிசாசு பிடித்து இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிசாசு நாசமாக்கி கொண்டிருக்கிறது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. சீசர்கள் சொல்கிறாங்க, இயேசுவே அந்த தாய் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே வராங்களே, அவர்களை அனுப்பிவிடும். இயேசு மௌனமாக இருக்கிறார். இயேசு முடியாது என்று சொல்லி மறுதளிக்கிறார். ஆனாலும் விடவில்லை, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். மெய்தான் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது கிடையாது, ஆனாலும் பிள்ளைகள் சாப்பிட்ட மீதியான துணிக்கைகளை நாய்க்குட்டிகளுக்கு போடுவார்களே. இயேசு சொன்னா, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடி உன் மகளுக்கு ஆக கடவது. நீங்கள் எது நிமித்தமாய் புலம்புறீங்க, எது நிமித்தமாய் வேதனை அனுபவிக்கிறீங்க, அத்தனையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தர்மபுரி மாவட்டத்தில் ஒரு சகோதரி தன்னுடைய எல்லா நகைகளையும், திருமணமாகி 3 வருஷத்தில் தன்னுடைய எல்லா நகைகளையும் அடமானம் வைத்து அவருடைய கணவரை ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு, என் கணவர் ஃபாரினுக்கு போய் வேலை பார்த்தா எல்லா கடன் பிரச்சனைகள் மாறிவிடும், எல்லா கஷ்டமும் மாறிவிடும். ஆனால் நகையெல்லாம் அடமானம் வைத்து அவங்கள அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கே போய்விட்டு ஏமாந்து எல்லா பணமும் வேஸ்டாகி 6 மாதத்தில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் எல்லா பணத்தையும் இழந்து அந்த சகோதரி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அந்த தாய், அந்த சகோதரி புலம்புகிறார்கள், ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள், ஏன் எனக்கு இந்த ஒரு நிந்தைகள். அப்போ தான் ஒரு சின்ன பிஸ்னஸை கற்றுச் சொன்னார். அந்த பிஸ்னஸை செய்ய ஆரம்பித்த உடனேயே கர்த்தர் படிப்படியாய் அவர்களை ஆசீர்வதித்தார், படிப்படியாய் உயர்த்தினார். நகைகள் திருப்பப்பட்டது, புது நகைகளை வாங்கினார்கள், ஒரு சொந்த வீடை வாங்கினார்கள். கர்த்தர் அவர்களை
ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுடைய புலம்பல் ஆனந்தமாய் மாறும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ புலம்பலோடு, அத்தனைவருடைய புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.